என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? ஒரு பஞ்சாயத்து அசோக்கு 12ஆம் தேதி பணம் தர்றேன்னு. இன்னைக்கு தேதி 14 ஆயிட்டு. போன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்தாலும் இந்த ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன், ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன், இதையே 2 நாளா சொல்லிட்டு இருக்காரு. போனே எடுக்கல. நான் இன்னைக்கு காலையில இருந்து அடிச்சு பார்த்தா எடுக்கல. இங்க வந்து இங்க நின்றுட்டு இருந்தாரு. வந்து கேட்டா இப்ப ஆவாது 10 நாள் போட்டுங்கிறாரு. இது என்ன? நீனே கேட்டு சொல்லு. ஏன்னா சிவராமன், என்னன்னா பணம் கொடுக்க வேண்டியது இருந்தா நீங்க கொடுத்து முடிச்சிட வேண்டியது. ஏன் போட்டு இழுக்க அடிச்சுக்கிட்டு? உங்களுக்கு என்னன்னு தெரியாத விஷயம், நீங்க கம்முன்னு இருங்க. இதே மாதிரி பழனிகிட்ட கேட்டா பழனி 2ஆம் தேதி தர்றேன்னது. இப்ப முடிஞ்சு போன 2ஆம் தேதி. அவனு கேட்டா 1 வாரம் போட்டோம், 10 நாள் போட்டோம், 2 நாள் போட்டோங்கிறான். இவரை கேட்டா இவர் என்னன்னா 12ஆம் தேதி கன்ஃபார்ம்னு சொன்னது. நீ நம்பலாம் 12ஆம் தேதின்னு சொன்னது. தேதி 14 ஆயிட்டு. போன் அடிச்சாலும் எடுக்கிறது இல்ல. நான் என் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? பணத்துக்கு எவ்வளவுதான் பணம் கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபா. என்னன்னா 1 லட்சம் ரூபா இவ்வளவு இழுத்து அடிச்சா என்னன்னா கதையாது. என்னன்னா உங்களுக்கு தெரியாம பேசாதீங்க அசோக்கு. பொறுமையா இருக்கான்னா எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுங்க. சரியா? வெயிட் பண்ணுங்க. யாரு வராம பார்த்து கொடுத்துடலாம்ல. நம்ம எல்லாம் ஊருக்காரணமா, ஒரு காரணமா பார்த்து கொடுங்க. பாலு, உங்களுக்கு விஷயம் தெரியாம நீங்க பேசக்கூடாது. ஏதோ எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆவாது அசோக்கு. நீ ஒரு முடிவை கட்டி சொல்லிட்டு போ. நான் போயிட்டு இருக்கேன். சும்மா போட்டு இழுத்துக்கிட்டு 2 நாளா இது எனக்கு மன உளைச்சலா இருக்கு. பாருங்க, ஏன் ஒரு மனிதரை இவ்வளவுக்கு துன்புறுத்திட்டு இருக்கீங்க? பணத்தை கொடுக்க வேண்டியதுன்னா கொடுத்துட முடியும். அசோக்கு, என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. அவன் கடன் கேட்டு எனக்கு போன் அடிக்கிறான், 10 போன் அடிக்கிறான். எனக்கு டென்ஷன் ஆகுது. கடன் தாங்கிறான். என்னமோ அவன் என்னமோ எனக்கு கொடுத்து வச்ச மாதிரி கேட்கறான். கடன் கேட்கறது 10 ரூபாய் அடிக்கிறதா? தரேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடிச்சுட்டே இருப்பானா? 1 லட்சம் ரூபா கேட்டேன். 12ஆம் தேதி தர்றான்னாரு. கடன் கேட்டான். 12ஆம் தேதி தரேன்னாரு, கொடுக்கல. ஆனா அதுக்கெல்லாம் போயிட்டு கடன் கேட்டிருக்கேன். அதுக்குதான் பஞ்சாயத்து மாதிரி வந்திருக்கீங்க. கிளம்பி முதல்ல. அப்ப அந்த பழனி கிட்ட 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் கேட்டாங்க. 2ஆம் தேதி தரேன்னா அவனுக்கு அது கடனாதான் கேட்டான். கொடுக்கல. என்ன பண்றது? எடுமாப்ல வண்டிய.